வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் கடைக்கோடி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கிறது கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வருபவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அப்படி கன்னியாகுமரி வந்து சுற்றி பார்த்துட்டு அடுத்து அவங்களுடைய முக்கிய விருப்பமாக இருப்பது திருவனந்தபுரம். ஏன்னா திருவனந்தபுரத்தில் முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் நிறையவே இருக்குது. பத்மநாபசாமி கோயில் முதல் கொண்டு இதை பார்க்குறதுக்கு நம்ம கன்னியாகுமரியில் இருந்து பேருந்துகள் அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கிறது திருவனந்தபுரத்திற்கு. ஆனால் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் ட்ரெயின் டைம் தெரியாததுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ட்ரெயின் டைம் தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பட்ஜெட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு எத்தனை ட்ரெயின்கள் இருக்கிறது, ஹம்சபர் ட்ரெயின் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது முற்றிலும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் அப்படிங்கிறதுனால. முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்களும் இருக்கிறது, முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களும் இருக்கிறது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரியில் இருந்து புறப்படக்கூடிய முதல் ரயிலாக இருக்கிறது. அதுவும் காலையில் 3:45 மணிக்கு புறப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது பரசுராம் எக்ஸ்பிரஸ். மங்களூர் வரைக்குமே செல்லக்கூடிய இந்த ட்ரெயினில் 3:45க்கு நம்ம கன்னியாகுமரியிலிருந்து ஏறணும் அப்படின்னா காலையில் 6:10 மணிக்கெல்லாம் திருவனந்தபுரம் போய் சேர்ந்துடலாம். இந்த நேரத்தில் யாருங்க ஏறி போவா? வேறு ட்ரெயின் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ட்ரெயினாக இருக்கிறது தினமுமே கன்னியாகுமரியில் இருந்து புனே வரைக்கும் இயங்கக்கூடிய புனே எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயில் காலையில் 8:40 மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து புறப்படுகிறது. 10:35 மணிக்கெல்லாம் திருவனந்தபுரத்தை சென்றடைஞ்சிரும். இந்த ட்ரெயினையும் விட்டுட்டோம் அப்படின்னா கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு தினசரி ரயில் இருக்கிறது. கேரளா வழியாக ஃபுல்லாக போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூரில் திரும்பவும் ஜாயிண்ட் ஆகி தமிழ்நாடு வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் 10:10 மணிக்கு காலையில் கன்னியாகுமரியில் இருந்து புறப்படும். 10:10க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 12:35க்கு திருவனந்தபுரத்தை சென்றடையும். அதற்கடுத்து முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலாக புனலூர் வரைக்கும் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று இருக்குது. அது ஈவினிங் 3:10 மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு ஈவினிங் 5:30 மணிக்கு 5:30 மணிக்கு திருவனந்தபுரத்தை சென்றடையும். அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் இருக்கிறது. ஈவினிங் 4 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 6:47க்கெல்லாம் திருவனந்தபுரத்தை சென்றடைஞ்சிடும். கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன், வேறு வழி இல்லைன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 5 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால வட இந்தியர்கள் அதிக அளவில் பயணிக்கக்கூடிய ட்ரெயின். திப்ருக்கர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் தினமுமே ஈவினிங் 5:25 மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு ஈவினிங் 7:35 மணிக்கு திருவனந்தபுரத்தை சென்றடைகிறது. என்ன நண்பர்களே, கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தினமும் இயங்கக்கூடிய ட்ரெயின் தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.